ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வியாழக்கிழமை ஆடி அமாவாசை வியாழக்கிழமை வந்ததுனால குபேர அமாவாசைன்னு பேர். சரின்ட்டு சாமிக்கு விளக்கெல்லாம் பொருத்திட்டு குபேர தீபத்தையும் ஏற்றி விட்டு மகாலட்சுமி தாயாருக்கு நெய் விளக்கையும் ஏற்றி விட்டுட்டேன். அடுத்து பத்தியையும் பொருத்தி வச்சுட்டு தீப தூப ஆராதனை காட்டிட்டேன். அமாவாசை அன்னைக்கு காலையில் வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. ஏன்னா நம்ம முன்னோர்கள் வீட்டுக்கு வர்றாங்கங்கிற ஒரு ஐதீகம் இருக்கும். அமாவாசை அன்னைக்கு நம்ம கோலம் போட்டோன்னா அதுவே ஒரு தடையாக இருக்குமா, அவங்க நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்களாம். அப்படியே சாம்பிராணி போட்டு வீடு முழுக்க நல்லா புகை காட்டி விட்டுட்டேன். நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியாக இருந்துச்சு வீடு ஃபுல்லாக. டிவியில் சாமி பாட்டு போட்டு விட்டுருந்தேன். போட்டு விட்டுட்டு நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுருந்தேன். இன்றைக்கி பிரசாதத்துக்கு மாம்பழம் தான் வச்சு சாமி கும்பிட்டுருந்தேன். நீங்கள் எப்படியெல்லாம் அமாவாசை அன்னைக்கு சாமி கும்பிடுவீங்க, என்னென்ன செய்வீங்க, என்னென்ன செய்ய மாட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தீபத்தெல்லாம் பூ வச்சு தான் அமர்த்தணும். நாளைக்கு